வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச டாக்டர் தீபா அருளாளன் அவங்க கிட்ட எத பத்தி பேச போறோம்னா, அவங்க கிட்டயே போய் கேட்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. தொடர்ந்து நம்ம நெறையா விஷயங்கள பத்தி பேசியிருப்போம். சனி பயிற்சி பேசியிருக்கோம், குரு பயிற்சி பேசியிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ராசி எப்படி இருக்கும், கோச்சாரம் எப்படி இருக்கும், தசாபுத்தி எப்படி இருக்கும், லக்கணம் எப்படி இருக்கும், நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும், இப்படி நெறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஆனா, இப்ப நம்ம எத பத்தி பேச போறோம்னா, காதலர் தினத்த பத்தி பேச போறோம். 12 ராசிக்காரர்களும் காதலர் தினத்தன்னைக்கு எப்படி போய் காதல் சொல்லணும்? அந்த காதல் அவங்களுக்கு சக்சஸ் ஆகுமா? ஆகாதா? இல்ல எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பேசலாம். கண்டிப்பாம்மா. மேச ராசிக்காரர்கள் காதலர் தினத்தப்போ, இந்த வருகின்ற காதலர் தினத்துக்கு அவங்க வந்துட்டு போய் காதலை எப்படி சொல்லணும்? எந்த நேரத்துல சொல்லணும்? ஆ சில விஷயங்கள் இருக்கும்ல. இந்த மணி சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த நேரத்துல போய் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். எ இந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணா அந்த லவ் பண்றவங்களுக்கு பிடிக்கும்னா, மேச ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? பொதுவா பார்த்தீங்கன்னா, மேஷம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு ராசி. இது பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசி அப்படிம்பாங்க. மேஷம்க்கு பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டாவே ஒரு ஆளுமை அப்படின்றது உண்டு. ஒரு ஆண்மகன், ஆண்மகனாவே நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேஷத்த பார்க்கலாம். ஒரு மேன்லினஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மேஷராசி பையனுங்கள புடிக்காத பொண்ணுங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வாவ்! காதல் அந்த மன்னனா? ஆமா. ஆ. இல்ல காதல் மன்னன் அப்படின்றத விட பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டி இருப்பாங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்ல அழகா இருப்பாங்களா? ஆ மேன்லியா? இல்லம்மா. மேன்லினஸ் அப்படின்ற பட்சத்துல அழகு அப்படின்றத விட, இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, பாடிய நல்லா பாடி பில்ட் பண்ணிக்கிறது, நல்ல மசில்ஸ் வச்சுக்கிறது, ஜிம்க்கு போயிட்டு நல்ல கெத்தா இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேஷம் இருக்கும் அப்படின்லாம். இப்ப பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, காலம் மாறிட்டே இருக்கு இல்லையா? இப்ப பொம்பள பிள்ளைங்க பார்த்த உடனே ஒரு பையன பிடிக்குது அப்படின்னா, அவன் ரொம்ப மேன்லினஸ்ஸா இருக்கணும். அந்த மாதிரி ராசிகள் நெறைய உண்டு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மேஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேசம் உடம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பாடி ரொம்ப பிடிக்கும். தே லவ் தர் பாடி அப்படின்னு சொல்லலாம். நாங்க பாருங்க, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா ஆம்பள பிள்ளைங்களா இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்க. பொம்பள பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க பிசிக்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா, இடுப்பு இவ்வளோ இன்ச் இருக்கணும். அந்த மாரி எல்லாம் நெறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? என்னமோ வயசு 0 ஃபேட்ன்லாம் சொல்றாங்க. ஆமா. அதாவது சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்கலாம் அந்த மாரி மெயின்டெயின் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த மாரி வயசு பிள்ளைங்க, அந்த மாரி மெயின்டெயின் பண்ற பிள்ளைங்க நெறைய பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேஷமா இருக்கும், ரிஷபமா இருக்கும், துலாமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்துக்கு அவங்களோட உடம்பு ரொம்ப பிடிக்கும். நெறைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, பெரிய பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறது, ஆஃபீசரா இருக்கிறது, பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே மேஷம் தான். இந்த மேஷம் எந்த நேரத்துல லவ் சொல்றது அப்படின்றத விடமா, ஆல்மோஸ்ட் மேஷம் இளவயசு பசங்களா இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க லவ்ல இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு லவ்ல தான் இருப்பாங்க லவ் அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ. ஆல்ரெடி ஏன்னம்மா, இப்ப காலகட்டம் எப்படி இருக்கு? ஒரு பையனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு இப்பலாம் 18 இயர்ஸ் ஆகணும் அப்படின்ற நெசசிட்டி கூட இல்ல, இல்லல்லம்மா. இல்ல. ரொம்ப சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்கலாம் கூட லவ் பண்ணுதுங்க. அவன் இல்லையா? என் ஆளு அப்படி சொல்ற மாதிரி ஆமா. அப்படின்ற ஆயிடுச்சு. மாரி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள பத்தி பேச வேணாம். ஒரு காலேஜ் பிள்ளை ஃபர்ஸ்ட் இயர் ஒரு பையனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிக்கும்போதே, பையன் நல்ல மேன்லினெஸ்ஸோட இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பொண்ணுங்க அவன் பின்னாடி வருதுங்க. இல்லையா? பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்ல பார்த்தீங்கன்னா, ஆ கரெக்ட்டான பிசிக்கோட இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பசங்க அவங்க பின்னாடி வராங்க. அப்ப மேஷம் அப்படின்னாலே, அவங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த காலத்துல நெறையவே இருக்குங்க. லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பாங்களா லவ் மேச மேரேஜ் தான் படிப்பாங்க. ராசிக்காரர்? ஆல்மோஸ்ட் எல்லா ராசியுமே பாத்தீங்கன்னாம்மா, இப்ப லவ்வுக்கு நோன்னு சொல்ற ராசி எதுவுமே இல்லம்மா. ஆனா, காதல்ல சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்றது நெறைய இருக்கு. பட் இருந்தாலும், இப்ப மேஷம் அப்படின்னா, அவங்களோட லவ் ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப ஆ பொதுவா பாருங்க, மேஷ ராசி ஒரு பையனா வச்சுக்கலாம் நம்ம. இப்ப மேஷ ராசி பையன பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேஷ ராசி பையன் ஒரு பொண்ண பாக்குறான் அப்படின்னா, எத பாத்து அட்ராக்ட் ஆகும்? அப்படின்ற ஒரு விஷயம் பொண்ணு இருக்கு. அழகா இருக்கணும். அப்படியெல்லாம் ஆ, கிடையாது. ஆ. அப்படியெல்லாம் கிடையாது. பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொண்ணு அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ரிஷபம். பொண்ணு புத்திசாலியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது மிதுனம். ஓகேங்களா? பொண்ணு ரொம்ப கெத்தா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது சிம்மம். இப்படி ஒவ்வொரு ராசியும் பொண்ணு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கும். இப்ப மேஷத்த பொறுத்தவரைக்கும் பொண்ணு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கும் அப்படின்னா, ஒரு ஆளுமையா இருக்கணும். முன்னிலையில இருக்கணும். பயந்து பயந்து இப்படி ஒதுங்கி நிக்கிற பொண்ணு, "ஐய்யயோ! எங்க அம்மா திட்டுவா, எங்க அப்பா திட்டுவா" அப்படின்னு சொல்ற பொண்ணெல்லாம் மேஷத்துக்கு பிடிக்காது. மேஷத்துக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, ஒரு காலேஜ் டே ஃபங்ஷன் போறாங்க பசங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலேஜ் லைஃப் எடுத்துக்கலாம். ஃபங்ஷன் போறாங்க அப்படின்னா, அங்க ஒரு பொண்ணு முன்ன நின்னு அந்த ஃபங்ஷன நடத்துது. ரொம்ப கெத்தா போது, வருது, எல்லாரையும் அப்படி சொல்லுது, இந்த வேலை செய், அந்த வேலை செய் அப்படின்ற ஒரு கமாண்டிங் போஸ்ட்ல இருக்கு. கமாண்ட் பண்ணுது. ரொம்ப ஆளுமையா இருக்கு. தனித்து தெரியுதுன்னா, அந்த பொண்ண மேஷத்துக்கு பிடிக்கும். பொண்ண பார்த்தோனே அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் பொண்ணு நல்ல கெத்தா இருக்கா, கமாண்டிங்கா இருக்கா, தைரியமா இருக்கா, தன்னம்பிக்கையோட இருக்கா, அது மேஷத்துக்கு பிடிக்கும். ஏன்னா மேஷமே பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை நிறைஞ்ச ராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா, ஒரு மேஷ ராசி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி,
உன்னால இது முடியாது, நீ இதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க முன்னாடி போய் நிப்பாங்க. அந்த மாரி கேரக்டர். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்க முன்னாடி போய் நிக்கும்போது, நான் கெத்தோட தான் போய் நிப்பேன். அந்த மாரி ஒரு மைண்ட் செட். பொதுவா மேஷம் இப்ப நீங்க சொன்ன மாரி லவ் ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வேலண்டைன்ஸ் டேல ரெட் கலர் ஃப்ளவர் தான் குடுக்குறாங்க ஆமா. இல்லைங்களா? ரெட் தான் ரெட் ரெட் ரோஸ் தான் தான். குடுக்குறாங்க. ஆமா. மேஷத்துக்கு ரொம்ப வந்து பிளசன்ட்டான கலர் என்னன்னா ரெட். ஓ ரெட் தான். மேஷம். ஆமா. ரெட். மேஷம், விருச்சிகம் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, ரெட் கலர் ஃப்ளவர வச்சு தான் வந்து இவங்க சொல்லணும் அப்படின்றது ஒண்ணு உண்டு. ஆனா இவங்க போய் சொல்லணுன்ற அவசியமே இல்லம்மா. இவங்க பின்னாடி ஒரு கியூவே இருக்கும்னு சொல்லலாம் பொம்பள பிள்ளைங்க. கேட்டுக்கோங்க. ஆண் மக்களே, மேசராசி ஆண்கள் கேட்டுக்கோங்க. ஆமா. உங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு கியூவே இருக்கும். கியூவே இருக்கும். இருக்கும். இவங்க செலக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு அந்த ஆப்ஷன் உண்டு. எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு அவங்களுக்கு செலக்ட் யூ பண்ணக்கூடிய அளவுக்கு செலக்டட், யூ ரிஜெக்டட் அப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாரி போயிட்டே உங்களுக்கு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மேஷத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பொண்ணு சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுவாங்களா? கிடையாதும்மா. ஓகே. உயிருக்கு ரொம்ப உயிரா சீரியஸா லவ் ஓகே. பண்ணுவாங்க. மேஷம் வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசிமா. ஸோ இன்பில்ட்டாவே ஆளுமை இருக்கும், அதிகார தோரணை இருக்கும், ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கும், நல்ல குணமும் நெறைய இருக்கும். ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் காப்பாத்தணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனா பெரும்பாலும் மேஷம் என்ன பண்ணும்னா, கன்னிய பார்த்து அட்ராக்ட் ஆகும். கன்னி ராசி பெண்கள பார்த்து. ஏன்னா கன்னி ராசி பெண்கள் ரொம்ப வசீகரமா இருப்பாங்க. அதீத புத்திசாலிகள். ஆனா மேஷத்துக்கும் கன்னிக்கும் பெரும்பாலும் ஆகாது. காலபுருஷனுக்கு பாவம் மேஷம். காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி. அப்ப அதீத புத்திசாலிகளால ஏமாற்றப்படணும் அப்படின்றது மேஷத்துக்கு ஒரு விதி உண்டு. ஐயோ! கன்னிராசி பெண்கள் ஏமாத்திருவாங்கன்னு சொல்றீங்க. அப்படி நம்ம அவங்கள தப்பா சொல்ல முடியாது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. மேசராசிக்காரர்களுக்கும் கன்னிக்கும் ஒத்து கன்னிக்கும் ஒத்து வராது. வராது. அப்ப மேசராசிக்காரர்கள் கன்னி ராசி பெண்கள லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. கூடாது. ஆனா ஓகே. இப்ப எப்படிம்மா ஒரு பிள்ளைய பார்த்தா புடிக்குது. அந்த பிள்ளை நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம்னு கேட்டா லவ் பண்ண முடியும். கண்டிப்பா. ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா, கன்னிய லவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது. இது வந்து எங்களோட ஒரு 16 இயர்ஸ் ரிசர்ச்ல நாங்க கண்டது. இது வந்து ஜோதிடத்துல இப்படி ஒரு ரூலே இருக்கு. மேஷத்துக்கு கன்னி ஒத்து வராது அப்படின்னு அத சும்மா அப்படியே அக்செப்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்ம அனலைஸ் பண்ணும்போது பெரும்பாலும் 98% ஒத்து வரதில்ல. ஆனா அதையும் மீறி கன்னிய வந்து லவ் பண்ணி, திருமணம் பண்ணிட்டு வாழ்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க. மெஜாரிட்டி வின்ஸ். எக்செப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு. மெஜாரிட்டி வின்ஸ். ஏன்னம்மா கன்னி வந்து ரொம்ப புத்திசாலிங்க. நியாயமாவே உங்களுக்கு 6ஆம் பாவம் அப்படின்னும்போது, இவங்களுக்கு கன்னி ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எதிரிகளாவும், சத்ருக்களாவும் தான் இவங்கள பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்கள வந்து இவங்க கூட நடந்துப்பாங்க அப்படின்னும்போது, லவ் பண்ணும்போது பெருசா தெரியறதில்லம்மா. லவ் பண்ணும்போது அந்த பிள்ளை பேசாதா அப்படின்னு ஏங்குவாங்க. லவ் பண்ணி கல்யாணம்னு பண்ணி முடிச்சிட்ட உடனே இந்த பிள்ளை எப்ப வாய மூடும்னு யோசிப்பாங்க. இல்லைங்களா? இது எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறது தான். அப்ப பெரும்பாலும் மேஷத்துக்கு கன்னி ஒத்து வரதில்ல. கன்னிய லவ் பண்றாங்க அப்படின்னா, நடுவுலே நெறைய பிரேக்கப் நோக்கி போகுது. அதையும் மீறி திருமணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அதையும் மீறி வாழ்றவங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்றாங்க. இல்லைங்களா? அப்ப இந்த மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எதிர்பார்க்கிறது நீ வசதியா? அத எதிர்பார்க்காது. நீ ரொம்ப அழகா இருக்கியா? அத எதிர்பார்க்காது. நீ எனக்கு அடங்கி போறியா? அத எதிர்பார்க்காது. ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அடங்கி போறியான்னு எதிர்பார்க்கும். ஆனா ஒரு லவ் அப்படின்னு பண்ணும்போது, பொண்ணு ஆளுமையா இருக்கா? பொண்ணு வந்து ரொம்ப பார்த்தா வந்து ஒரு நல்ல ஒரு பிசிக்கோட நல்ல ஹெல்த்தியா இருக்கா? எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருக்கா? எனக்கு பிடிக்கும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். அதே மாரி இந்த பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து, பயந்து சொல்றதுக்கு கூச்சப்பட்டு, தூது அனுப்புறது அதெல்லாம் மேஷம் செய்யறதில்லம்மா. சொல்லிடுவாங்க. டைரக்ட்டா போயிடுவாங்க. நம்ம ஒரு சில படம்லாம் பார்த்திருப்பாங்க. நேத்து பார்த்திருப்பாங்க. இந்த மாதவன் சார் படம் ஒண்ணு, அந்த ஷாலினி மேடம் நடிச்சிருப்பாங்க. ஆ நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆ அந்த டயலாக் ஆ சொல்லிடுவாங்கல்ல. அந்த டயலாக் அந்த மாரி. நேரா போயிட்டு, "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் நெனைக்கிறேன், எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நான் உன்ன லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன். உனக்கு எப்படி தோணுது? ஓகேன்னா சொல்லு. ஓகே இல்லன்னா ஒண்ணும் கவலை இல்ல. உனக்காக தாடி வச்சுலாம் நான் அலைய மாட்டேன். நான் இன்னொரு புள்ளைய பார்ப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ற கேரக்டர் மேஷத்துக்கு ப்ளே உண்டு. பாயா இருப்பாங்களா மேம்? அப்படியும் சொல்ல முடியாதும்மா. அப்படியும் சொல்ல முடியாது. எதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அத அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அக்செப்ட் பண்ணுவாங்க. அம்மா ம். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. ஆனா உனக்கு புடிக்கலன்னும்போது நான் உன்ன கம்பல் பண்ண முடியாது இல்லையா? நான் உன்கிட்ட டைரக்ட்டா வந்து எனக்கு நான் உன்ன எதுவுமே பார்க்கல. உன் ஸ்டேட்டஸ் பார்க்கல. என்னோட டிக்னிட்டி பார்க்கல. கேலிபர் பார்க்கல. எதுவுமே பார்க்கல. நான் உன்கிட்ட வந்து சொல்றேன். நீ எனக்கு ரொம்ப வந்து சீன் போடுற. நீ என்ன அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்ற. அதுக்கும் மேல உன்னோட லைஃப்ல வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா, நான் அத அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் வந்து பெருசா வந்து, "ஐய்யய்யோ! அந்த பிள்ளைய பிரிச்சுடணும். அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்னு பைத்தியக்காரத்தனம்லாம் நான் செய்யவே மாட்டேன். இதுதான் மேஷம். எதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாரி அந்த பிள்ளைய சொல்றாங்க. அந்த பிள்ளை லவ் அக்செப்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோமா, "யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி" அப்படின்ற மைண்ட் செட் மேஷத்துக்கு இருக்கும். அதாவது அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு அப்பா செய்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பார்த்து பார்த்து செய்வாங்க. பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. ட்ரெஸ் வாங்கி குடுக்குறாங்க அப்படின்னா கூட, ரொம்ப கிராண்டா வாங்கி குடுக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப அட்ராக்டிவா வாங்கி குடுப்பாங்க. இப்ப ரிஷப ராசி பையனா இருந்தா ரொம்ப கிராண்டா வாங்கி குடுப்பான். ஆனா மேஷ ராசி பையன் கிராண்டா வாங்கி குடுக்க மாட்டான். எப்படின்னா, போட்டா கெத்தா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டா.
அது சும்மா ஒரு 1000 ரூபாய் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கூட ஒரு 10,000 ரூபாய் ட்ரெஸ் போட்டா எந்த அளவுக்கு கெத்தா இருக்கும், அந்த மாதிரி கெத்தா இருக்கும். அந்த மாதிரி பிளசண்டா, கெத்தா, சிம்பிளா, சூப்பர்பா வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பான். அதே மாதிரி லவ் பண்ற பொண்ணே திருமணம் பண்ணிக்கிறாங்களா? மேக்ஸிமம் திருமணம் பண்ணிப்பாங்க. அந்த பிள்ளையா பிரேக்கப் பண்ணிட்டு போனா தான் உண்டு. மேக்ஸிமம் திருமணம் பண்ணிப்பாங்க. திருமணம் பண்ணிக்கிற பின்னாடிமா அந்த பொண்ணுனோட குடும்பத்த தன்னோட குடும்பமா பாவிப்பாங்க. அந்த மைண்ட் செட் மேஷத்துக்கு உண்டு. முன்ன நின்னு அவங்க வீட்டு ஃபங்ஷன் கூட இவர் தான் வந்து பையன் மாதிரி முன்ன நின்னு எல்லாமே செஞ்சு குடுப்பாரு. அதே மாதிரி பொண்ணுக்கு தங்கச்சி இருக்குன்னா, நகை போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கறது அத்தனையும் செய்வாங்க. ஆனா, "உனக்கு எல்லாமே நான் செய்றேன். நீ என் தலை மேல ஏறி மொளகா அரைக்கக்கூடாது. யூ ஷுட் பி அண்டர் மீ. நீ என்னோட கீழ தான் இருக்கணும்." அப்படின்ற ஒரு மைண்ட் செட். கீழ இருக்கணும்னா கால்ல போட்டு மிதிப்பேன்னு இல்ல. நீ வந்து என்ன ஓவரா டாமினேட் பண்ணா எனக்கு பிடிக்காது. அது மேஷத்துக்கு மைல்டா அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஆனா, அந்த ஈகோவும் நல்லது தானம்மா. அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். செவ்வாய் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி, சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அவங்களுக்கு நெறைய விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் இன்பில்ட்டா அதுல நாலேட்ஜ கேதர் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை வந்து ஓவர் ரைட் பண்ணுது, டாமினேட் பண்ணுது, என் தலையில மொளகா அரைக்குது அப்படியெல்லாம் இருந்தா டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேசராசிக்காரர்கள் ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அவங்க பின்னாடி நெறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.